வணக்கம். இறையருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்றைய பதிவில் 7ஆம் பாவகத்தில் சனீஸ்வர பகவான் என்றால் கிடைக்கும் பலன்களை பார்க்க இருக்கின்றோம். பாவகம்னு வந்துட்டாலே லக்னமும், லக்னத்தை தொட்டுட்டா பாவகமும் முக்கிய பங்காற்றுகிறது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இப்போது 7ஆம் பாவத்தில் சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லும்பொழுது, முதல்ல சனீஸ்வர பகவான் 7ல் அப்படின்னாக்கா சனீஸ்வர பகவான் திக்பலம் பெறுகிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பை பெற்றுடும். அப்போது எந்த லக்னமாக இருந்தாலும் 7ல் சனீஸ்வர பகவான் அப்படின்னும்பொழுது சனீஸ்வர பகவான் திக்பலம். சரிங்களா? அடுத்ததாக களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் அமர்வதால் திருமணம் அப்படிங்கிற பாவமும், சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறது தாமதத்திற்கான ஒரு காரக கிரகம். அதனால் தாமத திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இளமையில் திருமணம் அப்படிங்கிற அமைப்பு 7ல் சனீஸ்வர பகவான் இருக்கிற அன்பர்களுக்கு கிடைக்க பெறுவதில்லை அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஆக இவங்களுக்கெலாம் லேட் மேரேஜ் அப்படிங்கிறத பார்த்த உடனே சொல்லிடணும். அவங்க சீக்கிரமாக எனக்கு ஒரு 28 வயசு 24 வயசுலாம் கல்யாணம் அப்படின்னாக்கா அதெல்லாம் ஆகிறதில்ல. மினிமம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 30 தொற்றும். சரிங்களா? ஸோ தாமத திருமணம் அப்படிங்கிறத எப்பயுமே மனசில் வச்சுருக்கணும். திருமணம் சார்ந்த வகையில் ஏதோ ஒரு வித்தியாசத்தை இந்த அமைப்பு தருகின்றது அப்படிங்கிறது ஒரு விதி. அதாவது என்ன அப்படின்னாக்கா, ஒன்று வயசு வித்தியாசம், இல்லைன்னா நிற வித்தியாசம், கல்வியில் வித்தியாசம், அந்தஸ்து பொருளாதாரத்தில் வித்தியாசம், ஜாதி மதத்தில் வித்தியாசம், கலாச்சாரத்தில் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில் திருமணத்தில் இது ஒரு வித்தியாசத்தை தரும் அமைப்பை கொடுக்கின்றது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பார்த்துக்கோங்க. 7ல் சனீஸ்வர பகவான் நிற்கின்ற பொழுது இது பலருக்கு விருப்ப திருமணத்தை கொடுக்கும் அமைப்பை ஏற்படுத்தி விடுகின்றது அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக 7ஆம் பாவத்தில் நின்று இந்த சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு பார்வைகள் உண்டு. 9ஆம் இடத்தை பார்க்கும், அதோட 4ஆம் இடத்தையும் பார்க்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தையும் பார்க்கும். இந்த 9 பார்வை 4ஆம் பார்வை அப்படிங்கிறது சிறப்பு பார்வைகள். 7ஆம் இடத்தை பார்ப்பது, சமசப்தம பார்வையில் இருப்பது அப்படிங்கிறது அது எல்லா கிரகத்துக்குமே தான் நின்ற வீட்டிலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்கும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு பார்வை அது. சரிங்களா? இப்போது லக்னத்தை பார்க்குது, லக்னத்தை பார்த்து 4ஆம் இடத்தை பார்க்குது. அதனால் ஜாதகருக்கு உடல் உபாதைகள் உண்டு. கொஞ்சம் தாமத குணம் உடையவர். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் செய்தோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இவர்கிட்ட இருக்காது. எதிலும் ஒரு தாமதம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கவே செய்யும். அடுத்ததாக பிணிக்கான காரக கிரகம் சனீஸ்வர பகவான். அவர் லக்னத்தை பார்க்கறதுனால ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது ஜாதகர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஜாதகர் தான தர்ம சிந்தனை உடையவர், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சிந்தனையில் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னாக்கா, தயாளன் தர்மசீலன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னாக்கா சனீஸ்வர பகவான் தான். நீதி நேர்மைக்கு ஒரு காரக கிரகம் அப்படின்னம்னாக்கா அது சனீஸ்வர பகவான் தான். அவர் சிந்தனை எனும் லக்னத்தை தொடர்பு கொள்றதுனால அந்த தான தர்ம சிந்தனைகளும் நீதி நேர்மையோடு செயல்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஜாதகருடைய சிந்தனையில் எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. வண்டி வாகனம் சொத்து சுகம் கல்வி இந்த அமைப்பை சனீஸ்வர பகவான் தாமதத்துக்கு காரகிரகமான ஒரு நிலைப்பாடு தொடர்பு கொள்ளுது. அப்படிங்கும்போது இவங்களுக்கு வீடு, சொந்த வீடு அமையணும் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் தாமதமாக அமையும். ஒரு சொத்து வாங்கணும், கொஞ்சம் தாமதமாக அமையும். சீக்கிரமாக அமைஞ்சாது. எல்லாத்தையும் சீக்கிரமாக அனுபவிக்கும் ஒரு அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. கல்வி அப்படின்னும்போது கூட கொஞ்சம் தாமதம் ஏற்படும், தடை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி. மேற்கல்விக்கு இவங்க போகும்போது கொஞ்சம் தடை தாமதம். +2 முடிச்சுட்டு இவங்களாம் டிகிரிக்கு அப்ளை பண்ணும்போது எதனால் ஒரு சின்ன ஒரு தடை தாமதங்கள் அப்படிங்கிறத இது காட்டிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. 7ஆம் பாவத்தில் திக்பலத்தோடு இருக்கின்ற இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்தவரையிலும் காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் அதிபதி. கூடுதலாக இவர் ஒரு பிரிவினை கிரகம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் 7ஆம் பாவத்தில் ஒரு பாவக்கோள் இருக்குது அப்படின்ற ஒரு மனோநிலையை நாம் ஏற்றிடணும். அடுத்ததாக 7ஆம் பாவாதிபதியின் நிலை என்ன அப்படிங்கிறத நாம் கூர்ந்து கவனிக்க தொடங்கிடணும். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, 7ஆம் பாவத்தில் ஒரு பாவக்கோள் இருக்குது.
அப்போது 7ஆம் அதிபதியின் நிலை பலவீனப்பட்டு விட்டாலோ பங்கப்பட்டு விட்டாலோ 2ஆம் திருமணத்திற்கு வழிவகை செய்துவிடும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து பார்த்துக்கோங்க. அதனால் 7ஆம் பாவாதிபதியின் நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம மறக்காமல் கணக்கில் எடுத்துக்கணும். அவரை கூர்ந்து கவனித்து அவரின் நிலை என்ன அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். சனி பகவான் அப்படிங்கிறவர் கர்மகாரகர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அவர் திருமண பாவத்தில் இருக்கிறதுனால திருமணத்தின் போது ஏதேனும் ஒரு கசப்பான சம்பவங்களையோ செய்திகளையோ காதுக்கு எட்டிவிடும் அமைப்பு பலருக்கு நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அதனால் சனீஸ்வர பகவான் 7ஆம் பாவத்தில் இருக்கின்ற பொழுது அதுவும் அந்த சுப நிகழ்வுகள் நாம் கையில் எடுத்தோம் அப்படின்னாக்கா அப்போ ஒரு கசப்பான செய்திகள் வரும் அப்படிங்கிறது ஒரு விதி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சனீஸ்வர பகவான் 7இல் இருக்க மேலும் பாவர்கள் தொடர்பு கொள்ளாமல் இருப்பது சிறப்பு அப்படிங்கிறது ஒரு விதி. மேலும் பாவர்கள் தொடர்பு கொண்டாங்க அப்படின்னாக்கா அந்த பாவகம் சுத்தமாக பலவீனப்பட்டு விடும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 7ஆம் பாவத்தில் இருக்கும் சனீஸ்வர பகவானுக்கு மேலும் பாவர்கள் தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அது திருமண வாழ்க்கைக்கு உகந்ததல்ல அப்படிங்கிறது தான் அதில் உள்ள ஒரு சூட்சமம் பார்த்துக்கோங்க. 9ஆம் பாவம் எனும் தந்தை பாவத்தை பார்த்து அதற்கு 8ஆம் இடமான 4ஆம் இடத்தையும் சனீஸ்வர பகவான் தொடர்பு கொள்வதனால தந்தைக்கு மருத்துவ செலவுகள் உடல் உபாதைகள் இருக்கும். அல்லது அவருக்கு ஒரு விபத்து வழக்கு சர்ஜரி இது போன்ற நிலைப்பாடுகளை ஏற்றிடும் அமைப்பும் உள்ளது அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. இந்த அமைப்பிற்கு சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களின் தொடர்பு இருந்தது அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பரான ஒரு அமைப்பாக இது மாறிவிடும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.